Good evening students. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா indefinite integralsல ஒரு simple problems பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் ஆல் ஃபஸ்ட் இயர் காமன் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட். ஸோ இதில் எவாலுவேட் இன்டெக்ரல் t ஸ்கொயர்ட் e பவர் t இன்ட்டு டிடியை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சொல்யூஷன் நம்ம எப்போவுமே இன்டெக்ரலை எப்படி எடுத்துக்குவோம்? I ஈக்குவல் டு இன்டெக்ரல் t ஸ்கொயர் e பவர் t இன்ட்டு டிடி. ஸோ நமக்கு இதில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? இன்டெக்ரலில் லிமிட்டு கிடையாது. லிமிட் இருந்துச்சுன்னா அது டெஃபினைட் இன்டெக்ரல். ஸோ இதில் லிமிட் இல்லை, இது இன்டெஃபினைட் இன்டெக்ரல். இந்த இன்டெக்ரலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. டி ஸ்கொயர்டு இன்ட்டு இ பவர் டி இன்ட்டு டிடி இருக்குது. ஸோ இதில் நம்ம இதை சிம்பிளாக எப்படி இன்டெக்ரேட் பண்ண போகிறோம்னா, ஸோ ஜென்ரல் இன்டெக்ரல் ஃபார்முலா u இன்ட்டு டிவி ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v இன்ட்டு du. ஸோ நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் படி நமக்கு என்ன இருக்குது? கொடுத்துருக்க இன்டெக்ரல் இருக்குது. இதை நம்ம uv duவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். அப்போது யூவை என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐலேட் மீன்ஸ் I இன்வர்ஸ் L லாகர்தமிக் A அல்ஜிப்ரிக் T ட்ரிக்னாமெட்ரிக் E எக்ஸ்போனென்ஷியல். ஸோ இந்த 5 லெட்டர்ஸில் நமக்கு கொடுக்கக்கூடிய கொஷினை எந்த ஆர்டரில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? யூவை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு இங்கே டி ஸ்கொயர்ட் இ பவர் டி இருக்குது. இ பவர் டிங்கிறது லாஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல். ஸோ நம்ம யூவாக என்ன அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம்? லெட் யூ ஈக்குவல் டு டி ஸ்கொயர். ஸோ இப்போ டி ஸ்கொயர்டை நம்ம யூ எடுத்துட்டோம். அடுத்தது ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபார்முலாவில் இன்டெக்ரல் யூ எடுத்துட்டோம்னா இன்டெக்ரல் டிவி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்க இன்டெக்ரலில் டி ஸ்கொயர்டு யூவாக அஷ்யூம் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் என்ன டைம் இருக்கும்? இன்டெக்ரல் இ பவர் டி இன்ட்டு டிடி. ஸோ நமக்கு யூ கிடச்சிருச்சு. வி இதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணிவிடுவோம். இப்போ நமக்கு டியூ வேணும். டியூ வேணும்னா என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டீங்கிற ஃபங்க்ஷன். அப்போ டீயை பொறுத்து நம்ம யூங்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? du டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு 2t. இந்த 2t எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா d டிவைடட் பை dx x பவர் n ஈக்குவல் டு n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா பேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேலே இருக்கிற யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்போ du ஈக்குவல் டு 2t. இங்கே டிவைடில் இருக்கிறது இந்த சைட் போனால் என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் டி இன்ட்டு டிடியை இன்டெக்ரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? v ஈக்குவல் டு இ பவர் டி. இ பவர் டியை இன்டெக்ரேட் பண்ணாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அதே வேல்யூஸ் தான் வரும். ஸோ இப்போது நமக்கு யூவோட வேல்யூ கிடச்சிருச்சு, வியோட வேல்யூ கிடச்சிருச்சு, டியோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. அப்போது தேர்ஃபோர் இன்டெக்ரல் டி ஸ்கொயர் இ பவர் டி டிடி ஈக்குவல் டு ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். யூக்கு என்ன அஷ்யூம் பண்ணோம்? டி ஸ்கொயர். விக்கு இ பவர் டி மைனஸ் இன்டெக்ரல் விக்கு என்ன எடுத்திருக்கோம்? இ பவர் டி. அடுத்தது நமக்கு டிடி. நமக்கு இங்கே என்ன வரணும்? டிடி. ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். டியூக்கு ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணும்போது 2t இன்ட்டு டிடி. ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி இது இன்டெக்ரேட் பண்ணின வேல்யூ. ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இங்கே இன்டெக்ரல் இ பவர் டி 2t இன்ட்டு டிடி இருக்குது. ஸோ இதில் கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம வெளில எடுத்துக்கிறோம். அப்போ டி இன்ட்டு இ பவர் டி இன்ட்டு டிடி
ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா அகைன் நம்ம இந்த டேர்மை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போது டேக் இன்டக்ரல் t இன்ட்டு இ பவர் டி இன்ட்டு டிடி. ஸோ இதை அகெயின் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோன்னா அகெயின் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இன்டக்ரல் u இன்ட்டு டிவி ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டக்ரல் v இன்ட்டு du. இப்போவும் இங்கேயும் u என்ன சூஸ் பண்ணலாம்? யூவா? இங்கேவும் அல்ஜிப்ரிக் டேர்ம் தான் வந்திருக்கு. அடுத்தது தான் எக்ஸ்போனன்ஷியல். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அல்ஜிப்ரிக் தான். இப்போ u ஈக்குவல் டு டி. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு du டிவைட் பை டிடி. டீயை பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபார்முலா படி இங்கே டி யூவா அஷ்யூம் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் டேர்மாக என்ன எடுத்துக்கலாம்? இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் டி இன்ட்டு டிடி. ஸோ டிவி இன்டெக்ரேட் பண்ணால் நமக்கு வி ஈக்குவல் டு இ பவர் டி. ஏன்னா இ பவர் டியை இன்டெக்ரேட் பண்ணாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அதே வேல்யூஸ் தான் வரும். ஸோ இப்போது அகைன் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இன்டெக்ரல் டி இன்ட்டு இ பவர் டி டிடி ஈக்குவல் டு யூக்கு என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம்? டி. விக்கு என்ன வேல்யூஸ் வந்திருக்கு? இ பவர் டி. ஃபார்முலாவில் மைனஸ் இன்டெக்ரல் விக்கு என்ன அஷ்யூம் பண்ணோம்? இ பவர் டி. டியூக்கு என்ன வந்திருக்கு? தட் இம்ப்ளைஸ் du ஈக்குவல் டு dt. இப்போ டியூக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணலாம்? டிடின்னு அப்ளை பண்ணலாம். இப்போ தேர்ஃபோர் டி இன்ட்டு இ பவர் டி மைனஸ் இ பவர் டியை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு இ பவர் டி தான் கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் இன்டெக்ரல் டி ஸ்கொயர்ட் இ பவர் டி டிடி ஈக்குவல் டு ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் 1 நம்ம இம்ப்ளைஸ் பண்ண போகிறோம். அப்போ டி ஸ்கொயர் இ பவர் டி மைனஸ் 2 இன்ட்டு இந்த டேர்மை நம்ம எடுத்து தானே இங்கே இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் வந்திருக்கு? டி இன்ட்டு இ பவர் டி மைனஸ் டிடி. ஸோ இப்போது டி ஸ்கொயர் இ பவர் டி உள்ள மைனஸ் 2 உள்ள அப்ளை பண்ணலாமா? அப்போ 2 இன்ட்டு டி இன்ட்டு இ பவர் டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இ பவர் டி. ஸோ எல்லா டேர்ம்லேயும் என்ன டேர்ம்ஸ் காமனாக வந்து இருக்குது? இ பவர் டி இருக்குது. ஸோ காமனாக வெளில எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டி ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.